எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் சம், பில் ஆஃப் மெட்டீரியல் சம்மு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சம்மை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரகு ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பொதுவாக மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு 10-15 ஐட்டம் சேர்ந்தது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். நீங்கள் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் அப்படின்ன உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்துடும். ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் என்னென்ன இருக்கும்? கத்திரிக்கோல் இருக்கும், டிஞ்சர் இருக்கும், பஞ்சு இருக்கும், வேரியஸ் சைஸில் பிளாஸ்ட்ரீஸ் இருக்கும், 1-2 டேப்லெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ். இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எதுக்காக இருக்குது? இதை யார் வாங்கிப்பா அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலோ இல்லை திடீர்னு யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் அதில் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் யார் வேணும், எப்படி வேணும் அப்படின்னா ஸ்கூல்ஸில் இருக்கும், காலேஜஸில் இருக்கும், எல்லாருமே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு எல்லாருமே வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இன் அண்ட் அரௌண்டு ஒரு 3000-3500 இருக்கும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரகு ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணுது? ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுதுன்னா ஒரு பேட்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பேட்சில் ஒரே ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா கிடையாது. ஏன்னா ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணால் நமக்கு ரேட்டு ஜாஸ்தியாகும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரகு ஃபார்மா ஒரு பேட்சில் ஒரு 4 நாள் 5 நாள் அந்த ப்ராசஸ் நடக்கும். அதில் 1000 ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு தயார் பண்ண போகிறாங்க. இப்போ 1000 ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் தயார் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே 1000 பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 5%, ஒரு 2% ஜாஸ்தியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் அல்லது டேமேஜ் அந்த மாதிரி ஆகக்கூடும். அந்த மாதிரி வேஸ்டேஜ் அல்லது டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து 1000ங்கிறது நம்பர் எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். உங்களுக்கு அந்த 1000 குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் 1000க்கு தேவையானதை விட ஒரு 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரகு ஃபார்மாங்கிறது ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம இப்போ கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்டெப்பு படி நம்ம போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கரெக்டாக ஸ்டெப்பு கொடுத்துருப்பேன். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு படி நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த இடத்துல நான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போடுறேன். மொதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஸ்டெப்பு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கிறேன். மொத்தம் 24 ஸ்டெப்பு இருக்குது. இந்த 24 ஸ்டெப்பையும் நம்ம உங்களுக்கு போடுவோம். ஓகேவா? மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி பேர் வந்து ரகு ஃபார்மா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, 1/4/2024 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈல 115வது பேட்ச்சு ஸ்ரீனி என்னோட ஹெட். கம்பெனி பேர் ரகு ஃபார்மா, கேப்ஸில் போட்டுக்கிட்டேன், ரகு ஃபார்மா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2024-25 ஏற்கனவே நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை நியூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து நியூன்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ரகு ஃபார்மா ப்ரைவேட் லிமிடெட் நியூ அப்படின்னு நான் வந்து கம்பெனி பேரை மாற்றிக்கிறேன். அட்ரஸ் வந்து எப்போதுமே 3 லைனில் போடுங்க. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த மாதிரி அட்ரஸ் வந்து 3 லைனில் போட்டுக்கணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி போட்டுங்க. எஸ்டிடி கோடோட நீங்கள் இந்த மாதிரி போட்டுங்க 1563 அந்த மாதிரி. மொபைல் நம்பர் 8825470442. இங்கே ஃபேக்ஸ் நம்பர் அப்படின்னா இந்த டெலிஃபோன் நம்பர் மேலே இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அதே நம்பரே தூக்கி இங்கே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1563 இல்லை 1564 ஏதோ ஒன்று போட்டுக்கோ. அடுத்தது மெயில் ஐடி. மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ragu.pharma@gmail.com அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல gmail.com கரெக்டாக போடுங்க. மெயில் ஐடி வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா ஸ்மால் லெட்டரில் போடுங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறத நான் போடுறேன்.
இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் வந்து கரெக்டாக பண்ணணும். ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஏப்ரல் 24 இங்கே என்ன ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கோ அதுதான் இங்கே கொடுக்கணும். எண்டு. ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். எஸ், மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு என்னங்கிறது பார்ப்போம். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா F11ல் பில் வைஸு, இன்வாய்ஸு, ஜிஎஸ்டி, பேட்ச் வைஸ் இதெல்லாம் எனேபிள் பண்ணணும். பில் வைஸ் டீட்டெயில், அடுத்தது இன்வென்ட்ரி டீட்டெயிலு, இன்வென்ட்ரி டீட்டெயிலில் பேட்ச் வைஸ் டீட்டெயில் அது எனேபிள் பண்ணணும். பேட்ச் வைஸ் இதை எனேபிள் பண்ணிக்கோ. அண்டு ஜிஎஸ்டி இதை வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபஸ்ட் டைம் வரும். இந்த இடத்துல பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கோ. மெயின்டைன் இன்வென்ட்ரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எஸ் கொடுங்க. இந்த இடத்துல எனேபிள் பேட்சஸ், இந்த இடத்துல எனேபிள் பேட்சஸ் இப்போதைக்கு நோ கொடுத்துக்குப்போம். பின்னாடி நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தயார் பண்ணும்போது எஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கேட்க வரும். இந்த இடத்துல எஸ் கொடுத்து இந்த மாதிரி ரகு ஃபார்மாக்கு ஜிஎஸ்டி நம்பர் கண்டுபிடிச்சி போடுங்க. ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு நீங்கள் ரகு ஃபார்மா ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? ரகு ஃபார்மா ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை எடுத்து போட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரகு ஃபார்மா இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை தூக்கி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்பர் கொடுக்கல அப்படின்னு நினச்சி கொடுக்குறது நீங்கள் போட்டுங்க. என்ட்ரு கொடுத்து வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ, குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். என்னென்ன பண்ணணும்? F11ல் எனேபிள் பில் வைஸு. ஓகேவா? எனேபிள் பில் வைஸு, இன்வென்ட்ரி இன்டகிரேஷன், பேட்ச் வைஸ், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேஷ் வந்து ஆல்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் எவ்வளோனா 3,60,000 கேஷை ஆல்டர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அக்கௌண்ட் அதை சிங்கிளில் போட்டுக்கும். பாக்கி எல்லாத்தையும் மல்டிபிளில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கிரியேட் போய்ட்டு இந்த மாதிரி பிஎன்பி ஓடி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் போட்டோம். ஓகேவா? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம். இது வந்து எது கீழே வரணும் அப்படின்னா ஓடி அக்கௌண்ட் கீழே வரணும். லிமிட் வந்து நீங்களாவே போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 10 lakh அப்படின்னு போட்டுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் நம்பர் 251000004001578330. ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். PUNB 0254300 ஐஎஃப்எஸ்சி கோடு. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, விட்டுருங்க, நாட் அப்ளிகபிள் போட்டு. பிரான்ச் வந்து கன்வீனியன்ட் பர்பஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன், எக்மோர் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது செட் ஆல்டர் செக் புக். இது செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து 120 செக் நம்பர் கொடுத்துருப்பேன். 101 201 அதுலேருந்து 100 லீஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 அது வந்துடும். இந்த இடத்துல புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டுருவோம். போட்டு என்ட்ரு கொடுத்து நேராக வாங்க. இது ஓடி அக்கௌண்ட்டு, கிரெடிட் பேலன்ஸ் இருக்கா பாரு, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடு. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே மல்டிபிள் லெட்ஜரில் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே மல்டிபிள் லெட்ஜர், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர், ஆல்ட் வச்சு மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பண்ணணும். என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இங்கே 1 by 1 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரகு கேபிட்டல். ரகு கேபிட்டல் எது கீழே வரும்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அமௌண்ட்டை போடுங்க. அடுத்தது காவேரி லோனு அண்டர் வந்து அன்செக்யூர்டு ஆர் செக்யூர்டு எது வேணால் போடுங்க. ஒன்றுமே கொடுக்கலன்னா நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது ராமு லோன், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாரில் சூர்யா அன்கோ அப்படின்றது. சூர்யா அன்கோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாரு அமௌண்ட் இருக்குது. இதுக்கு பில் வைஸ் கிடையாது, என்ட்ரு கொடுத்து அப்படியே ஆன் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். ஓடி அக்கௌண்ட் போட்டாச்சு. அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா இது எது கீழே வரணும் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி. வெறும் ரெண்ட் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டின்னு அர்த்தம். அடுத்தது மற்றதெல்லாம் எங்கெங்கே வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸு அண்டர் ஃபிக்ஸட் அசெட். அடுத்தது லேண்டு கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 20,70,300. நெக்ஸ்ட்டு சென்னை பாலிபேக். சென்னை பாலிபேக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சன்ட்ரி டெட்டார் 14,97,600. வெற்றி மெடிக்கல். வெற்றி மெடிக்கல்ஸு இவங்களும் பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி டெட்டார் 28,80,000. பில் வைஸ்லாம் வேண்டாம். விஜய் மெடிக்கல். விஜய் மெடிக்கல் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ், பில் வைஸ்லாம் வேண்டாம். அடுத்தது கேகே மெடிக்கல்ஸ். கேகே மெடிக்கல்ஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார், பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம். இந்தியன் பேங்க் இது வந்து நம்ம சும்மா டம்மிக்கு தான் வச்சுருக்கோம். இந்த சம்மில் எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம ஓடி அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் தான் இது. இந்த சமுக்கு வேண்டாம். கேஷு போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 டெட்டார் இருக்குது, அதையும் போட்டுக்கோ. குமார் மெடிக்கல்ஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். கணேஷ் மெடிக்கல்ஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். ரமேஷ் மெடிக்கல்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார், என்டர். ஸோ இந்த மாதிரி போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிருக்கும். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1,77,87,528 இருக்கான்னு பார்த்துக்கோ. இருக்குது, டேலி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்தது ஓகே போட்டுக்கோ. ஸ்டேட்டஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன் ஓகே. அடுத்தது இன்வென்ட்ரி குரூப். மொத்தம் 2 இன்வென்ட்ரி இருக்குது. ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று ஃபினிஷ்டு குட்ஸ். ரா மெட்டீரியலுங்கிறது இதுதான் ரா மெட்டீரியல். ஏபி காட்டன் உள்ள ரோலர் பேண்டேஜு இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து ரா மெட்டீரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் மாத்திரம் இது யூனிக்காக இருக்கணும். ஒரே பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுஸ் ஸ்வாப் ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். பேர்ன் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸிங் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற துணி. இது வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேர்ன் ட்ரெஸ்ஸிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்மாலு அங்கே இருந்த மாதிரியே நீங்கள் மாற்றிக்கோ. மீடியம், லார்ஜ் அப்படின்னு நீங்கள் மாற்றிங்க. இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு போட்டுக்கோ. ஏன்னா பேர்னிங் ட்ரெஸ்ன்னு ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 2வது வாட்டி க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் வச்சுட்டு அதோடைய ஹெச்எஸ்என் கோடு வந்து கண்டுபிடிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 5% தான் ரேட்டு. ஓகேவா? ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு ஃபார் இந்த ஒன்றுக்கு போட்டுக்கோ. ஆக்சுவலாக தனித்தனி ஹெச்எஸ்என் போடணும். உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இந்த ஒன்றுக்கு போட்டுக்கோ. இந்த ஹெச்எஸ்என் என்ன வருதோ அதை போட்டுக்கோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 56012110 ஹெச்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சாரி, ஹெச்எஸ்என் வந்து 5601 ரா மெட்டீரியலுக்கு. ரா மெட்டீரியலுக்கு ஹெச்எஸ்என் டேக்ஸ் ரேட். ஹெச்எஸ்என் வந்து 56012110 ரேட் வந்து 5%. அடுத்தது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். இதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு இது டேக்ஸ் ரேட் அதுதான். பட் இங்கே வந்து நான் ஹெச்எஸ்என் நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா 9538 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 9538 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு 9538. ரா மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்எஸ்எனே வச்சுங்க 5601. ஸோ ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலியில் வந்து கிரியேட்டு ஸ்டாக் குரூப். கேட்வே ஆஃப் டேலி அண்டர் இன்வென்ட்ரி மாஸ்டர் கிரியேட் ஸ்டாக். ஓகேவா? என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு அண்டர் இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஸ்டாக் குரூப். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ்னால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட், எஸ். இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் போட்டு என்டர் கொடுங்க. அடுத்தது ஹெச்எஸ்என் போட்டாச்சு. டேக்ஸ் ரேட்டு எஸ் கொடுங்க. வேறு எதுவும் வேண்டாம். அப்ளிகபிள் ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது, நோ தான். எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எஸ் கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ரா மெட்டீரியல்
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷருங்கிறது நம்ம விற்கிறதுக்காக எந்த இதில் அடிப்படையில் நம்ம விற்போம். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு யூனிட் ஆஃப் மெஷரை க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி குரூப் க்ரியேட் பண்ணணும் பண்ணியாச்சு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பண்ணணும் பண்ணியாச்சு, ஸ்டாக் ஐட்டம் வித் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட நம்ம பண்ணணும், பர்ச்சேஸ் ப்ரைஸோட இதை போட்டுக்கோம். ஓகேவா, ஸ்டாக் ஐட்டம் பர்ச்சேஸ் ப்ரைஸோட போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி காட்டன் வூல் அப்படின்னு போட்டுக்கோம். கேட் பி ஆஃப் டாலி கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம். ஓகேவா, ஏபி காட்டன் வூல் பார்ட் நம்பர் 101 அப்படின்னு போட்டுக்கோ. அண்டர் ரா மெட்டீரியல் கேட்டகரி வேண்டாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த நோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவை இருக்காது. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கட்டும், அல்டர்னேட்டிவ் யூனிட் வேண்டாம். காம்போனன்ட் லிஸ்ட்டு இப்போதைக்கு வேண்டாம். ஸ்டாண்டர்டு பையிங் அண்ட் செல்லிங் ரேட்டு இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ரா மெட்டீரியல் போட்டு இங்கே நம்பர்ஸ்னு போட்டால் தான் இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட் மாத்திரம் போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. செல்லிங் ரேட்டு வேண்டாம். அடுத்தது ரெண்டாவது ஐட்டம் பார்ட் நம்பர் 102 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போட்டு இங்கே என்ன ரேட்டுன்னு பாருங்கள், 40 ரூபா. ரேட்டை மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஐட்டம் 45 ரூபா. ஓகேவா, மூணாவது ரோலர் பேண்டேஜ் 103 அண்டர் ரா மெட்டீரியல் எஸ் போட்டு சொல்லிட்டு வாடி 45 ரூபா. எவ்வளோ சொன்னாலும் புத்தி கிடையாது. அடுத்தது 104 ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் 60 ரூபா. கடன்னு அந்த மாதிரி ரா மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுங்கள். 105 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. ரேட் பார்த்துக்கோ 85 ரூபா. எதுக்காக இங்கே பர்ச்சேஸ் ரேட் நம்ம போடுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வரணும், அதுக்காக தான். 106 அண்டர் ரா மெட்டீரியல் எஸ் போடுங்க. எஸ் போட்டு என்ன ரேட்டு, 90 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது டஸ்டிங் பவுடர் 107 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போட்டு என்ன ரேட்டுன்னா 65 ரூபா. பர்ச்சேஸ் ரேட் அது. ஓகேவா, அடுத்தது பவுண்டு கிளீனர் 109 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் என்ன ரேட் அப்படின்னா 47 ரூபா. நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். அடுத்தது 109. ஓகேவா, அது வந்து தப்பி மாற்றி போட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஆல்டரில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் பார்க்குறேன். 101 2 3 4 5 6 7 108ன்னு போடணும். இதை பவுண்டு கிளியர் வந்து 108 இல்லையா? ரைட். கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம் இது வந்து 109 28 ரூபா. அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 8 28 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி மீடியம் வந்து 62 ரூபா. 109 போட்டாச்சு. 1110 ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் எவ்வளோ ரேட்டுன்னா 62 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது லார்ஜ் வந்து 96 ரூபா. 111 ரா மெட்டீரியல் எஸ் கொடுத்து 96 ரூபா போடுங்க. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது ஃபஸ்ட் எய்டு ட்ரெஸ்ஸிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 1112 ரா மெட்டீரியல் எஸ் கொடுத்து என்ன ரேட்டுன்னா 110 ரூபா. அது கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பேர்னிங் ட்ரெஸ்ஸு ஸ்மால் இது வந்து 113 அண்டர் ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 140 ரூபா. அது கண்ட்ரோல் ஏ. அடுத்தது 114 அண்டர் ரா மெட்டீரியல் எஸ் கொடுத்து என்ன ரேட்டு அப்படின்னா 180 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 115 ஐட்டம் நம்பர் ரா மெட்டீரியல் எஸ் கொடுத்து 220 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது காட்டன் பட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 116 அண்டர் ரா மெட்டீரியல். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி உள்ளே போட போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு தெரியும். நீங்களே இதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சம்மை வந்து கொடுக்குறது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன இனிஷியேட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது ஃபஸ்ட் எய்டு லீஃப்லெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 118 மொத்தம் 18 ஐட்டம் இருக்குது. இது ரா மெட்டீரியல். இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடையாது. ஏன்னா வச்சுக்கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன் வந்து இந்த லீஃப்லெட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தெரியும், டாக்டர் வந்து மருந்து சீட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்து சீட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அது கூட அவர் கை காசை போட்டு வாங்கி வச்சுக்க மாட்டார். அதை வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்காரன் பிரிண்ட் பண்ணி அவர் பேரை போட்டு தருவான், லெட்டர் கட்டு மாதிரி. அதனால் என்னென்னா
அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரன்ட்ட போயிட்டு நம்ம அந்த மாத்திரையை வாங்குவோம். அப்போ அந்த இன்டைரக்டாக அந்த கமிஷன் வந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு போய் சேரும். ஓகேவா? அங்கே வாங்கினானாக்க ஒரு அமௌண்ட்டு போய் சேரும் எப்போதுமே. ஓகேவா? அந்த மாதிரி நாம் இவ்வளோ ஐட்டம் ஒரு சூர்யான்குள்ளேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவன் நமக்கு என்ன பண்ண போகிறான்? ஒரு gift மாதிரி ஒன்று தரணும் இல்லையா? அதுக்காக என்ன சொல்கிறான்? சார் நான் லீஃப் லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா மெனு கார்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஆப்ரேஷன் மேனுவல், அது நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால் அவன் வந்து அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நமக்கு தரான். ரைட்டா? ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணும்போது அது 0 காஸ்ட். அதனால் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வராது. இப்போ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐட்டம்லாம் எதுக்கு வாங்கியிருக்கோம்? இதையெல்லாம் வாங்கி நம்ம ஃபஸ்ட் எய்டு பாக்ஸை தயார் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸில் நம்ம அதை தூக்கி உள்ளே போட போகிறோம். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட போகிறோம். ரைட்டா? அப்போ அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். அந்த ஃபினிஷ்டு பாக்ஸு நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் தூக்கி அசம்பிள் பண்ணி போட போகிறோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு பேர். அது பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எதெல்லாம் சேர்ந்தால் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து F12 க்ரியேட் பண்ணிக்கும். F12 ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் இருக்கா பாரு. எஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல செட்டு காம்போனன்ட் லிஸ்ட், அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் ஸ்டாக் ஐட்டம், இப்போ வந்து நீங்கள் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கும். இப்போ வந்து நீங்கள் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இதுக்கு பார்ட் நம்பர் 201 அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்கு வந்து தனியாக ஒரு HSN கோட் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா குரூப் கூட க்ரியேட் பண்ண வேண்டாம். அண்டர் ப்ரைமரின்னு போட்டு நம்பர்ஸ்ன்னு போட்டு செட்டு காம்போனன்ட் லிஸ்ட் இது வந்து எஸ் கொடுத்துக்கோ. செட்டு காம்போனன்ட் லிஸ்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போட்டுக்கோ. ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போட்டுக்கோ. இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் இதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. நீ எவ்வளோ ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் தயார் பண்ண போகிற, அதாவது ஒரு பாக்ஸுக்கு என்னென்னலாம் போட போகிற அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம். இங்கே ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லணும். ஒரு பாக்ஸ் எவ்வளோனா இங்கே எங்கே இருக்குதுன்னு நான் இங்கே குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். ஒரு பாக்ஸில் எவ்வளோ போடணும் அப்படின்னு நான் குவான்டிட்டி சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி காட்டன் நூல் 2 போடணும். ஸோ இப்போ 101ல் 2 நம்பர், இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். இப்போ 102லேருந்து 107 வரைக்கும் ஒன்று தான். ஸோ 102ல் 1, 103ல் 1, 104ல் 1, 105ல் 1, 106ல் 1, 107ல் 1, 108ல் 2. ஓகேவா? 108 2, 109 2, 109 2, 110ல் 1, 110 1, திரும்பவும் 110லேருந்து 111 அது 1, 110 111ல் 1, 112ல் 112ல் 2, 113லையும் 2, 114ல் 114ல் 1, 114ல் 1, 115ல் 1, 115ல் 1, 116ல் 1, 117ல் 1, 118ல் 1. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்து ஸ்டாண்டர்ட் ரேட் இப்போ நம்ம கொடுக்க முடியாது. ஏன் ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுக்க முடியாது? நம்ம மேனுஃபேக்சரிங் இன்னும் பண்ணலை. மேனுஃபேக்சரிங் பண்ணினா தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறது தெரியும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேறு, காஸ்ட் ப்ரைஸ் வேறு. பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது நீ பாரிஸில் போய் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்க, அது பர்ச்சேஸ். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது அதை நீ ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு தயார் பண்ணணும். அதுக்கு இடம் வாடகை இருக்குது, சூப்பர்வைசர் சேலரி இருக்குது, லேபர் சார்ஜஸ் இருக்குது, கரண்ட்டு சார்ஜ் இருக்குது. இந்த செலவெல்லாம் சேர்ந்தால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சால் தான் உன்னால் சேல்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டும் முடியாது, செல்லிங் ப்ரைஸும் முடியாது. அதனால் இப்போதைக்கு வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HSN கோடு அண்டு டேக்ஸ் ரேட் இங்கே குரூப்பில் டேரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் வந்து குரூப்பில் கொடுக்க வேண்டாம், இங்கே கொடுத்துருங்க. இங்கே வந்து நம்ம HSN கோடு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் HSN கோடு 9538, HSN கோடு 9538. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் டேக்ஸபிளில் 18% அப்படின்னு போட்டுக்கோ. அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாம் கிடையாது. எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு இது வந்து எஸ் கொடுத்துங்க. டைப் ஆஃப் சப்ளையில் குட்ஸு அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டாலே பாதி சக்ஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த லெட்ஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து எண்டு கொடுப்போம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துப்போம். அடுத்த ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகே. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஓகே. அடுத்தது மேனுஃபேக்சரிங் வவுச்சர் டைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது வேண்டாம். கிரியேட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர் அந்த ஸ்டெப்பை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கிரியேட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஓகேவா? ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் என்னென்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர்ஸ் வேணும்னா நீங்கள் பாட்டுக்கு பர்ச்சேஸு, சேல்ஸு, அதுக்கப்புறம் டேக்ஸ் லெட்ஜர், அதுக்கப்புறம் பேயபிள் லெட்ஜர், இந்த ஒரு செட்டு அப்படியே உனக்கு வந்துடணும். ஓகேவா? இந்த செட் அப்படியே வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலியில் ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ், இது லோக்கல் பர்ச்சேஸ் மாத்திரம் போதுமானது, அண்ட் லோக்கல் சேல் போதும். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், பட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஹெச்எஸ்என் வந்து ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். எதுக்காக வந்து இங்கே டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப் அப்படின்னா நம்ம டேக்ஸ் கண்ட்ரோல் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்வென்ட்ரியில் கொடுத்துட்டோம், அங்கே இன்வென்ட்ரியில் கொடுத்துட்டா இங்கே கொடுக்கக்கூடாது, அதனால் ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, டைப் ஆஃப் சப்ளை எஸ் கொடுங்க, ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ. அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஏ. அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஏ. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கண்ட்ரோல் ஏ. ரவுண்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அடுத்தது சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லயபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் ஜிஎஸ்டி லெட்ஜர். எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லயபிலிட்டி இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. ஜிஎஸ்டி லெட்ஜர் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மேனுஃபேக்சரிங் வவுச்சர் டைப் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் வவுச்சர் டைப்னா இப்போ நீ ஃபிசிக்கலாக வந்து ரா மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்க, ஃபிசிக்கலாக வந்து அந்த ரா மெட்டீரியல்லாம் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக போட்டுருவேன். பட் டேலிக்கு அது தெரியணும்ல, இந்த ரா மெட்டீரியல்லாம் என்ன ஆச்சு, இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு நீ ரெக்கார்டு பண்ணணும். அந்த ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்வென்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர், இன்வென்ட்ரி கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் பண்ணக்கூடிய வேலைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். அந்த மேனுஃபேக்சரிங் ஜேவி வந்து வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டாக் ஜேர்னல், ரா மெட்டீரியல் கன்வெர்டட் இன்டு ஃபினிஷ்ட் குட்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஜேவி கிரியேட் பண்ணணும். அப்போ கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு வவுச்சர் டைப்பு. இங்கே வந்து என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஜேவி அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப். இந்த மேனுஃபேக்சரிங் ஜேவி என்னென்னா இது பர்ச்சேஸ் சேல்ஸ்லாம் கிடையாது, ஸ்டாக் ஜேர்னல். ஸோ என்ட்ரு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இங்கே கீழே இந்த ஏபிசி இந்த காலத்தில் பாருங்கள், அலோவ் 0 வேல்யூ டிரான்சாக்ஷன் எஸ் கொடுத்துக்கோ. மேக் திஸ் வவுச்சர் டைப் ஆஸ் ஆப்ஷன் வந்து நோவில் இருக்கணும். அலோவ் நேரேஷன் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ். ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். வாட்ஸ்அப்லாம் வேண்டாம், வேறு ஒன்றும் கேட்காது. நேம் ஆஃப் கிளாஸில் நீ கை வைக்க முடியாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வவுச்சர் டைப்பு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே போட்டுரு. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் 1000 ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறோம். அப்போ வந்து ரெக்வயர்டு குவான்டிட்டி இங்கே போட்டோம். 2000னா ஒரு 10% சேர்த்து போட்டுக்கோ. ஓகேவா? ஒரு 10% நீங்கள் சேர்த்து போட்டுக்கோ. எவ்வளோ 10% சேர்த்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 10% அல்ல 5% சேர்த்து போட்டுக்கோ. ரவுண்ட் அப்படின்னு போட்டு இப்போ 2000 குவான்டிட்டிக்கு பதிலாக ஒரு 5% சேர்த்து போட்டுக்கோ, 105%. ஸோ 5% எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. அப்போ தான் உனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 2100
அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட்டு F9. எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? நம்ம சூர்யா அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே பார்ட்டி நேம் கொடுத்துருக்கோம். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? சூர்யா அண்ட் கோ. இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ. சூர்யா அண்ட் கோ, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி, இது வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டி, இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கோ. இந்த எக்ஸல் ஃபைல் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டி இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் உங்களுக்கு ஐட்டம் நம்பர் இங்கே தெரியணும். தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். 101 இதுலேருந்து நம்பர் போட்டுப்போம். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து சீரியல் நம்பர் போட்டோம்னாக்க உங்களுக்கு எது எவ்வளோங்கிறது தெரியும். 101 2100, 101 2100 போட்டால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். 102 1050, 103 1050, 104 1050, 105 1050, 106 1050, 107 1050, 108 2100. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 108 2100. நான் வந்து ஞாபகத்தில் போடுறேன். 108 2100, 109 2100, 110 110 எவ்வளவு? 1050, 111 அதுவும் 1050, 111 110 மீடியம், லார்ஜு, ஸ்மாலில் 2 இது வர. ஸ்மால் வந்து 2, மீடியம் 1, இது 1. ஓகே. கவுஸ் லார்ஜ் ஸ்வாபு லார்ஜு போட்டாச்சு. 111 வரைக்கும் வந்துருக்கோமா? 112 112 112ல் 2100, 113ல் 2100, 114ல் 1050, 114 1050, 115ல் சாரி 115ல் 1050. அடுத்தது 116, அதுவும் வந்து 1050, 117 1050, 118 1050 போட்டு இதுக்கு வந்து காசு கிடையாது. இதுக்கு காசு கிடையாது. போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கோட்டை தாண்டி வந்துடும். 2 என்டர் கொடுத்துட்டு இந்த கோட்டை தாண்டி வந்துடும். இங்கே வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. என்டர் கொடுங்க. இங்கே ப்ரொவைட் ஈவே பில் எஸ் கொடுத்து சும்மா வச்சுக்கோ. அப்படி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே ஸ்டாக் ஜேடி, இங்கே வந்து கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரி இங்கே வந்து பார்க்கணும். ஸ்டாக் சம்மரியில் ஆல்ட் F1 அப்படி போய் பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தெரியுது இந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் நம்ம எதுவும் சேல்ஸ் பண்ணலை, வேறு எதுவும் பண்ணலை. அதனால் ரா மெட்டீரியல் அப்படின்னு இங்கே இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுவே இங்கே ஸ்டாக் சம்மரியில் க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இங்கே வந்தாச்சு. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி. அடுத்தது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். என்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்? என்னைக்கு மேனுஃபேக்சரிங்னா ஆன் 10/7/2024. 10ன்னு போட முடியாது, நம்ம 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி. வேணாம் வர சொல்லு. இப்போ 2ஆம் தேதி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா வச்சுக்கோங்க. 1 நாளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2 நாளில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F7 ப்ரெஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஜேவின்னு செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பேட்ச் வைஸ் டீட்டெயில் கிடையாது. ஆனால் அதுவே வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு. மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஏன்னா டிஞ்சர் யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து உடம்புக்குள்ளே காயம் ஏற்பட்டால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பிளாஸ்திரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் உள்ளது. இந்த எக்ஸ்பைரி டேட் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது ஃபுட் ஐட்டம், மெடிசின் ஐட்டம், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு கண்டிப்பாக உண்டு. அப்போ எக்ஸ்பைரி டேட் வேணுன்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட்டு எனபிள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு போடுறேன், போட்ட வேகத்துக்கு எக்ஸ்பைரி டேட் வருதானா? வரல. ஏன் வரல அப்படின்னா இங்கே நீங்கள்
இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு அளவு ஆல்டர் காம்பனண்ட் எஸ், இது காம்பனண்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் இதெல்லாம் சேர்ந்தது. ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுக்கல. பட் வந்து F11ல் நீங்கள் எனேபிள் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல், அதுக்கு அடுத்து எனேபிள் பேட்சஸ், இந்த ஆப்ஷன் வந்து நாம் அப்புறமா எனேபிள் பண்ணிக்கலாம்னு சொன்னோம், ஆனால் எனேபிள் பண்ணலை. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பேட்சஸ் எஸ் கொடுத்து மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மேனுஃபேக்சரிங் டேட்டும் அங்கே வந்துடும். என்ன பண்ணணும், எனேபிள் பேட்சஸ், இது எங்கே இருக்குன்னா F11ல் இருக்குது. எங்கே இருக்குது, இங்கே F11 ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பேட்சஸ் எஸ் கொடுத்து மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் இன் பேட்சஸ், அது வந்து எஸ், இதை வந்து எஸ் கொடுக்கணும். இதை எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னும் 2 கொஸ்டின் கேட்குது. இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வேணுமா, ஆமாம். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வேணுமா, ஆமாம். இந்த ரெண்டும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு இப்போ வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு நான் கொடுத்துருக்கேன். மேனுவலாக நான் உங்களுக்கு தந்துடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. எவ்வளோ நம்ம தயார் பண்ண போகிறோம்னா 1000 தயார் பண்ண போகிறோம். நீங்கள் 1000ன்னு போட்டிங்கன்னா 1000க்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்துடும். பேட்ச் நம்பர் கேட்குது, இப்போ தான் நாம தான் கொடுக்க போகிறோம். நியூ நம்பர் 101 அப்படின்னு போட்டுக்கோ. மேனுஃபேக்சரிங் டேட்டு 2 நாளுன்னு போட்டுக்கோ. எக்ஸ்பைரி அதுலேருந்து ஒரு 6 மாதம் தள்ளி போட்டுக்கோ. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர். ஸோ 2/10 அப்படி போட்டுக்கோ. 2/10/2024 அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு என்ட்ரு கொடுத்து அப்படியே கடைசி வரைக்கும் வாங்க. என்ட்ரு கொடுத்து கடைசி வரைக்கும் வாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு என்ட்ரு கொடுத்து கடைசி வரைக்கும் வாங்க. ஸோ இது வந்து ஒரு 1000 பாக்ஸுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி ரா மெட்டீரியல் காஸ்ட்டு போட்டாச்சு. ஓகேவா, போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு பை ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, வேண்டாம் விட்டுருங்க. பட் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு சில அடிஷ்னல் காஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ரைட் வந்து 2% அப்படின்னு இருக்கேன். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே போட்டிருக்கணும். இப்போ பரவாயில்ல, இந்த இடத்துல ஆல்ட் சி போயிட்டு ஃப்ரைட் பெய்டு அப்படின்னு போடுவோம். ஃப்ரைட் பெய்டு அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ, இன்க்ளூடு, இதை வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூடு போட்டுங்க. டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. பேஸ்ட் ஆன் வேல்யூ, நல்லா பாருங்கள். அசசபிள் வேல்யூ இன்க்ளூடு, இந்த இடத்துல ஃப்ரைட் பெய்டுக்கு அசசபிள் வேல்யூ ஜிஎஸ்டியில் இன்க்ளூட் பண்ணிக்கோ. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு பேஸ்ட் ஆன் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கோ. அப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி நாட் அப்ளிகபிள் வந்துடும். எவ்வளோனா 2%. 2%ங்கிறது எப்படி வந்தது, இந்த 18,88,000 ரா மெட்டீரியல் காஸ்ட்டு இன்ட்டு 2%. அடுத்தது என்ன அடிஷ்னல் காஸ்ட், வேஜஸ். வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஏன் வேஜஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதனால் இந்த சம்முக்கு ஜிஎஸ்டி இல்லை. வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 1000 பாக்ஸ் தயார் பண்ணுறோம். ஒரு பாக்ஸுக்கு 150 ரூபா. ஒரு இட்லி 5 ரூபா. 10 இட்லி எவ்வளவு, 50 ரூபா. அப்போ ஒரு பாக்ஸ் தயார் பண்ண 150 ரூபா. 1000 பாக்ஸ் தயார் பண்ண 1000 × 150. இந்த இடத்துல வந்து ஆல்ட் சி போட்டு 1000 × 150 அப்படின்னா கால்குலேட்டர் பேனல் ஓப்பன் ஆகி அது அங்கே வந்துடும் அடிஷ்னல் காஸ்ட். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 18,88,000. அடிஷ்னல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்குது. இங்கே 1,87,716 வந்திருக்கு. உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபி சார்ஜஸ் 1%. ஆல்ட் சி போட்டு இபி சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இபி சார்ஜஸ் அப்படின்னு போட்டு அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், இபிக்கு கிடையாது. இது வந்து பர்சன்டேஜில் போட்டுக்கோ. ஸோ பர்சன்டேஜுக்கு நேரம் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் கால்குலேட் ஆகும். பர்சன்டேஜ் இல்லாமல் அமௌண்ட்டில் போட்டிங்கன்னா இங்கே டோட்டல் காஸ்ட்டில் வந்துடும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உனக்கு 2 விஷயம் டிக்ளேர் ஆகுது. ஒன்று வந்து உன்னுடைய ரா மெட்டீரியல்லாம் ஸ்வாக ஆகி ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுது. 1000 பாக்ஸ் நீ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தயார் பண்ணுற, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலை கன்சப்ஷன் ஆகி ஃபினிஷ்டு குட்டாக வருது அப்படின்னு சொல்லி அது ஒன்று வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வருது அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸுக்கு சேல்ஸ் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த சேல்ஸ் ப்ரைஸ். அந்த மாதிரி சேல்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா உனக்கு காஸ்ட்டு தெரியணும். அந்த காஸ்ட்டை தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு கண்டுபிடிக்குது. ரைட்டா? எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா டோட்டல் காஸ்ட். இப்போ வந்து 1000 பாக்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா
அந்த 1000 பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, அது காஸ்ட் பர் யூனிட் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ காஸ்ட் பர் யூனிட்டையும் சொல்லிடுச்சிங்க அப்படின்னா, காஸ்ட் பர் யூனிட் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோ, உனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இந்த இடத்துல உனக்கு 2-3 விஷயங்கள் தெரிய வருது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு பாக்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அது ஒன்று. ரெண்டாவது, காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்த காஸ்ட் பர் யூனிட் எதுக்காகனா அப்போ தான் உனக்கு செல்லிங் ப்ரைஸு கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, இதே மாதிரி பேட்ச் வைஸ் டீடைல் மெயின்டைன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்வரி பேட்ச் ஒன்றால் இந்த பேட்சில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம், இந்த பேட்சுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு தெரிய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, சப்போஸ் அதுக்கு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டோ அல்லது வேறு ஏதாவது காஸ்ட்டோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு செல்லிங் ப்ரைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் ஜேவி அந்த ஒர்க்கை பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 18,88,000, அதுக்கப்புறம் அடிஷ்னல் காஸ்ட் சேர்ந்து மொத்த காஸ்ட்டு 20,94,640. இந்த 20,94,640ங்கிறது 1000 ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுக்கு. அப்போ ஒரு பாக்ஸுக்கு எவ்வளவு, 10 இட்லி 100 ரூபா, ஒரு இட்லி எவ்வளவு, 10 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சோம், வலை போட்டு பிடிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா என்ன, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பர் யூனிட். இப்போ வந்து இந்த சம்மில் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு, 2094 ரூபா 64 பைசா. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள், இந்த காஸ்ட்டு அங்கே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உன்னுடைய காஸ்ட், அதாவது இந்த பார்த்தீங்கன்னா 1000 ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட காஸ்ட் நமக்கு வந்தாச்சுன்னா அதுலேருந்து 25% மார்ஜின் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உனக்கு 2 விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒன்று ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தெரிஞ்சு போச்சு, பர்ச்சேஸ் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து ஒரு 25% மார்ஜின் ஆட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இங்கே அலோவ் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுங்க. இந்த எக்ஸலில் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஆட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும், எது வரைக்கும் வந்திருக்கோம், இங்கே மேனுஃபேக்சரிங் ஜேவி வந்துட்டோமா, மேனுஃபேக்சரிங் ஜேவி போட்டாச்சு. அடுத்தது ஆல்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அது போட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஆல்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அங்கே போய்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 14லேருந்து அதனுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு 2095 ரூபா. அப்போ செல்லிங் ப்ரைஸு ஒரு 25% ஆட் பண்ணணும். இந்த 2095லேருந்து 25%. அப்போ 2095ங்கிறது 100% வச்சுக்கோ. அப்போ 125% போட்டிங்க அப்படின்னா உனக்கு 2618 ரூபா 75 பைசா வருது. 2620 அப்படின்னு வச்சுக்கோ. கண்ட்ரோல் ஏ, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செட் பண்ணு. எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் 201, அங்கே போயிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் காஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கும். ஸோ இது ஓவர். அடுத்தது என்ன பண்ணுறோம், சேல்ஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி, பாஸ் சேல்ஸ் என்ட்ரி. பாஸ் சேல்ஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் சேல்ஸ் என்ட்ரிக்கு அப்புறம் பாஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். பாஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட். இது வரைக்கும் 15 வரைக்கும் நம்ம போடுவோம் இன்னைக்கு. ஓகேவா? இப்போ வந்து சேல்ஸ் பார்ப்போம். சேல்ஸ் வந்து இப்போ இருக்கிற எல்லா குட்ஸ் நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோமோ எல்லா குட்ஸையும் என்ன பண்ணிட்டோம், ஆல் குட்ஸ் ஆர் சோல்டு டு ஜோதிகா ஏஜென்சி வித் எ மார்ஜின் ஆஃப் 25% ஆன் 15/7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15/7 போடல டேட்டு, நம்ம 1/5 போடுறதா வச்சுக்கலாம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8, கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8. F8 போயிட்டு இங்கே யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ஜோதிகா ஏஜென்சி சேல்ஸ் பண்ணுறோம். F2 போட்டு டேட் மாற்றிக்கோ, 1/5 அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே ஜோதிகா ஏஜென்சிஸ் இங்கே இல்லை, கிரியேட் பண்ணிக்கோ. ஆல்ட் சி போயிட்டு ஜோதிகா ஏஜென்சிஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கோ.
ஜோதிகா ஏஜென்சிஸ். ஜோதிகா ஏஜென்சிஸ் யாருன்னா அண்டர் சன்ட்ரி டெட்டார். இது 30 டேஸ் கிரெடிட் கொடுங்க. ஜிஎஸ்டி நம்பர்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சி போட்டுக்கோ. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1000 பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்த 1000 பாக்ஸையும் நம்ம விற்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து 2 வாட்டி என்ட்ரு கொடுத்து அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கோ. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. தப்பாயினா தானே ரப்பருங்கிற மாதிரி இதுக்கு ரவுண்ட் ஆஃப் ஏற்கனவே ரவுண்டாக தான் இருக்குது. அதனால் ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஈவே பில்லாம் வேண்டாம், நோ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆன் 24 ஜோதிகா ஏஜென்சி ரிட்டர்ன்டு 17 ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் வெர்ஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். நமக்கு 2ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணுறான். ஒரு 17 ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறான். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Alt F6. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Alt F6. யார் ரிட்டர்ன் பண்ணுறான்? ஜோதிகா ஏஜென்சிஸ். அப்போ சேல்ஸ் பண்ணும்போது என்ன லெட்ஜர் செலக்ட் பண்ணியோ அதே லெட்ஜர் திரும்பவும் செலக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் 101 நீ என்ன பேட்ச் கொடுத்துருக்கியோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும். எவ்வளோனா ஒரு 17 ஐட்டம். நீ வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்னா டேக்ஸோடு தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு மளிகை கடையில் போய்ட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குற, அதனுடைய ரேட்டு 10 ரூபா. 10 ரூபானா 9 ரூபா 50 பைசா பிஸ்கெட்டு, 50 ரூபா ஜிஎஸ்டி, 50 பைசா ஜிஎஸ்டி. நீ வாங்கிட்டு போய் வீட்டில் பார்க்குற அந்த பிஸ்கட் பாக்கெட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? நேராக கொண்டு போய் இந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு எனக்கு காசை கொடுங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி காசை கொடுங்கன்னு கேட்கும்போது உங்ககிட்ட விற்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்? 9 ரூபா 50 பைசா ப்ராடக்ட்டுக்காகவும் 50 பைசா ஜிஎஸ்டிக்காகவும் உனக்கு அவன் கலெக்ட் பண்ணிட்டான். நீ ப்ராடக்ட்டை திருப்பி கொடுக்கும்போது நீ கொடுத்த வரியை நான் கொடுக்க மாட்டேன், நீ உன் ப்ராடக்ட்டை மாத்திரம் தான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு 9 ரூபா 50 பைசா உன் கையில் கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணிப்பியானா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். 10 ரூபா கொடுங்க சார், நான் 10 ரூபா தானே கொடுத்தேன் அப்படின்னு நீ கேள்வி கேட்பேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் பண்ணும்போது நீ அவுட்புட் டேக்ஸ் போட்டு நீ கலெக்ட் பண்ண இல்லையா, சேல்ஸ் ரிட்டர்ன்லையும் அதே சேல்ஸ் லெட்ஜர் அதே அவுட்புட் டேக்ஸ் லெட்ஜரை போட்டு ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இது சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு ரவுண்ட் ஆஃப் குறைச்சிடு, 20 பைசா குறைச்சிடு. இது வந்து எந்த பில்லுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு எந்த பில் நம்பர் அப்படின்னு சொல்லணும். என்ட்ரு கொடுத்து எகைன்ஸ் எந்த பில் நம்பர், இந்த பில் நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இதில் 52,000 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேவா? 52 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நீ சேல்ஸ் பண்ணியிருக்க, சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேவா? சேல்ஸ் பண்ணியிருக்கேன், சேல்ஸ் பண்ணினது என்ன? ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணதில் ஒரு சின்ன அமௌண்ட் போர்ஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். பேலன்ஸ் வந்து 1 மந்த்து கழிச்சு அவன் காசு கொடுப்பான். 31/5 காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அதுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போடணும். ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் F6. டேட்டு வந்து 31/5. யார் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஏஜென்சிஸ் தரான். அது வந்து பேங்க்கில் வாங்கி போடுறோம். ஸோ மேலே பேங்க்கு, கீழே ஜோதிகா ஏஜென்சிஸ். எவ்வளோ தராங்கன்னா 30,39,000 தரான். 30,39,043 ரூபா போட்டு இந்த பில்லுக்கு எகைன்ஸ்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட் ரிசீவ்டு பை செக் போட்டாச்சு. இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி. ஓகே, அடுத்தது ரெசிப்ட் என்ட்ரி போடணும், ஓட்டாச்சு. அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? சூர்யாட்டேருந்து. அந்த அவனுக்கு அந்த காசை கொடுத்துருவோம் நம்ம. ஓகேவா? அந்த காசை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பேமெண்ட்டு F5 1/6 பேமெண்ட் பண்ணிவிடுங்க. காசு வந்தனையும் கொடுக்க வேண்டாம், அடுத்த நாள் கொடுங்க. அடுத்த நாளில் எவ்வளோ நம்ம தரணும்? இப்போ சூர்யா என்கோ செலக்ட் பண்ணினா 72 லட்சம் தரணும். ஆனால் நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் மாத்திரம் கொடுப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சூர்யாவில் போனீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 51,27,000 இருக்குது. ஓகேவா? ஜோதியாட்டேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 30 லட்சம் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு 10 லட்ச ரூபா நம்ம ஜோதியாவுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் செலக்ட் பண்ணி சூர்யா அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுப்போம். பேலன்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 10 லட்சம் வந்து எதில் கொடுக்குறோம் அப்படின்னா எகைன்ஸ் வந்து ஆன் அக்கௌண்ட்டில் கொடுப்போம். ஓப்பனிங் பேலன்ஸு ஆன் அக்கௌண்ட்டில் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்டிங் என்ட்ரி பண்ணினாலே உங்களுக்கு 15 மார்க்குக்கு 10 மார்க் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி காசை வாங்கி உள்ளே போட்டு ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணினாலே போதுமானது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை படித்து பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூடி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச்.